வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWiz தமிழ் சேனல். நான் SRVTWiz. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 25,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பிசி பில்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோன்னு சொல்லலாம். ஒரு கம்மி பட்ஜெட்டில் கேமிங் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பில்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வர இந்த பிசி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள கார்த்திக் ப்ரோக்கு. ஸோ கார்த்திக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவரோட ப்ரொஃபைல் இங்கே கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த பில்டு பண்ணும்போது உங்களுக்கும் இதை நான் வந்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ப்ரைஸிங் என்ன, இந்த பில்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பில்டில் நம்ம வந்து என்ன பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் மறக்காமல் காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை SRVTWiz PC INDUSTRIES. எஸ், SRVTWiz PC INDUSTRIES வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு SRVTWiz PC INDUSTRIESங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு ஒரு பரிமாணத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ வெப்சைட் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நம்மளுடைய பிசி ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பில்டும் வந்து பண்ணி தருவோம். இன்கேஸ் உங்களுக்கு பில்டு பண்ணணும் அப்படின்னாலும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இதில் வந்து விண்டோஸ் கீயும் உங்களுக்கு வந்து இருக்குது. பிகாஸ் நிறைய பேரோட ரெக்வஸ்ட் இது இருந்துச்சு. பிகாஸ் ஃபாரின் சைட்ஸில் எங்களால் வாங்க முடியலை, டாலர் கன்வர்ஷன் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக விண்டோஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கீஸும் நம்ம வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அட் அ ரீசனபிள் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதுக்கான ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் நிறைய ஆஃபர்ஸும் நம்ம வெப்சைட்டில் வரும். அண்ட் யூ கேன் ஆப்வியஸ்லி ட்ரஸ்ட் மீ. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் பில்ஸ் வந்து நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. உங்களுக்கு எது ஃபேவரட்டான பட்ஜெட், உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் ஒரு காம்போனன்ட் பில்டு வந்து வீடியோவாக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து காம்போனன்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ காம்போனன்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து Ryzen 5ல் தான் இந்த என்டையர் சிஸ்டமே நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Ryzen 5ஓட 5600G ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு APU. ஸோ APUனா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸும் வந்து நம்மளுக்கு அடங்கிடும். ஸோ கிராஃபிக் கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த Ryzen 5 5600G ப்ராசஸரோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 11,500 ரூபாய். ஸோ இந்த ஒரு ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 கோர் அண்ட் 12 த்ரெட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஜிபியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 கோர் ஜிபியூ வந்து இருக்குது. ஸோ இன்பில்ட்டாக இருக்கிற ரேடியன் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க்கும் வந்து உங்களால் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ கேமிங் அப்படின்னு கொடுக்கும்போது என்னென்ன கேம்ஸ்லாம் இதில் விளையாடலாம் அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரி FPS வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த ப்ராசஸர் கூட நம்ம பேர் பண்ணுற போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட A520MKV2. ஸோ இது வந்து ஒரு 5,300 ரூபீஸ்க்குள்ள ஒரு போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து ஒரு சாலிட் டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5,000 ரெடி சின்ஸ் இட்ஸ் A520. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ATX போர்டு. அண்ட் உங்களுக்கு வந்து HDMI போட்டும் இந்த போர்ட்லேயே வரதுனால எக்ஸ்டர்னலாக டிஸ்பிளே நீங்கள் எடுக்கணும்னா HDMIலே நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ரேம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வந்து ஒரே ஒரு ரேம் யூஸ் பண்ணால் போதும். இது வந்து XPGயோட 8GB 3200 MHz ரேம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரேமோட ப்ரைஸ் வந்து 1,800 ரூபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற ப்ரைசிங்ஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ரேம் யூஸ் பண்ணால் போதும். பட் இந்த பில்டை நம்ம வந்து 2 ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ SSDன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240GB SSD WDலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு M.2. நீங்கள் வந்து எந்த M.2 ஒரு SATA SSD கூட 240GB இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயிலிருந்து 1,800 ரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு SSDயோட ப்ரைஸ். ஸோ இந்த என்டையர் சிஸ்டமே பவர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MSIயோட 550 வாட் பவர் சப்ளை. நீங்கள் வந்து 450 வாட் போனாவே போதும், 550 வாட் தேவை கிடையாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு போடுவீங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா 550 வாட் பவர் சப்ளை கூட போங்க தாராளமாக. அண்ட் இது வந்து ஒரு பிரான்ஸ் ரேட்டட் பவர் சப்ளை. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பவர் சப்ளையோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3,400 ரூபீஸ். பட் நீங்கள் வந்து 450 வாட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 2,500லேயே அந்த பவர் சப்ளையோட ப்ரைஸிங் முடிஞ்சிடும். ஸோ கேபினெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 2,500 ரூபீஸ் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆன்டெக்கோட ICE120AG கேபினட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் RGB வரும். பட் RGB எல்லாமே நம்மளுக்கு வந்து முக்கியம் இல்லை. கேபினட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அதே மாதிரி காம்பேக்டாகவும் இருக்கும், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காகவும். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். தாராளமாக இந்த கேபினட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 25,000 ரூபீஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இன்னும் கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரஸ்டடான பிராண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து போகணுன்னா இந்த
பவர் சப்ளையில் கம்மி பண்ணலாம், ரேமில் வந்து இன்னும் கம்மி பண்ணலாம். நீங்கள் வந்து ஹீட் சிங்ஸ் இல்லாத ரேம் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து எஸ்எஸ்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான எஸ்எஸ்டி வந்து இருக்குது. ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய கம்மி ப்ரைஸ் எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். பட் இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காம்போனன்ட்ஸாக இருக்க போது உங்களுக்கு. ரைசனோட 5000 சீரிஸ் ப்ராசஸர் அண்ட் இந்த போர்டு. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான், என்னென்ன வந்து நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும், என்ன ஒன்று கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. பட் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்டட் பேண்டில் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த பிசியை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிடுவோம். நல்ல ஒரு காம்பேக்டான குட்டியான போர்டு. ஸோ நம்ம பிசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு பில்ட் ப்ராசஸ் தான், பிகாஸ் நிறைய காம்போனன்ட்ஸ் இல்லாதனால. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். எஸ், ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவுட்புட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து அவுட்புட் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, பேசிக்காக நம்ம வந்து சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஒரு பென்ட்ரைவில் விண்டோஸ் லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பயோஸ்குள்ளே போயிடுச்சு. பயோஸ்குள்ளே போனோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்மளுடைய XMP ப்ரொஃபைல் வந்து டர்ன் ஆன் பண்ணணும். பிகாஸ் ரேமோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரௌண்ட் 2667 மெகாஹெர்ட்ஸில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. பட் இது வந்து 3200 மெகாஹெர்ட்ஸ் ரேம். ஸோ அதனால் வந்து நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நம்ம வந்து XMP ப்ரொஃபைல் எனேபிள் பண்ணிப்போம். ஸோ எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா தானாகவே அது வந்து என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு டிசைட் பண்ணிக்கும். ஸோ 3200 நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஃபைனலி நம்மளோட பில்டை வந்து முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு நம்மளுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா நினச்சதோட ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. பிகாஸ் எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என் கூட நாங்கள் டெய்லி நைட் கேம்ஸ் விளாடும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து Fortnite விளாடும் போது ஹேங் ஆகுது, லேக் ஆகுது, ஒரு FPS வந்து எனக்கு கொடுக்க மாட்டேது ப்ராப்பராக. ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், ஒர்க் பர்பஸ்க்காக வாங்கின லேப்டாப் எவ்வளோ அப்படிங்கிற பட்ஜெட்லலாம் கேட்கும் போது ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் அப்படி அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வாங்குகிற ஒரு லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸும் இந்த சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இது வந்து சில கேம்ஸ்லாம் நல்லாவே அதோட பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ உங்களுக்காக நான் வந்து இந்த பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சினிபெஞ்சோட R23 வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மல்டிகோர் பெர்ஃபார்மன்ஸில் 10,435 நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி சிங்கிள் கோரில் வந்து பார்த்திங்கன்னா 1456 இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கீக் பெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோருக்கு நம்மளுக்கு வந்து 1507 அண்ட் மல்டி கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7612 அது வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆல்தோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த ஒரு வேல்யூஸ் வச்சு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, பட் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான ஒரு வேல்யூஸ் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து நிறைய வேரியஸான கேம்ஸில் வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ண கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1080p தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ செட்டிங்ஸ், என்ன ஒரு பாசிபிள் செட்டிங்ஸில் வச்சு விளாட முடியுமோ அந்த ஒரு செட்டிங்ஸில் வச்சு நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லோவாக போயிட்டு அந்த கிராஃபிக் குவாலிட்டி, கேமோட கிராஃபிக் குவாலிட்டிலாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து செட்டிங்ஸ் வச்சு விளையாண்டுருக்கோம். ஸோ பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா லோ செட்டிங்ஸில் வந்து விளையாண்டுருக்கோம் 1080pல. ஸோ ஹியர் ஆர் த ரிசல்ட்ஸ். ஸோ GTA 5 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான கேம், மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் விளையாடுற கேம். ஸோ அந்த கேமை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். GTA 5ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமமாக 50 FPS மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 FPS வரைக்கும் கிடைக்கிது. Fortniteல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 80 FPS வந்து இந்த பிசி வந்து தருது. எந்த ஒரு லேகோ இல்லை வந்து ஸ்டட்ரோ கிடையாது. பட் ரேர்லி எப்போயாவது 1 or 2 times வந்து லேக் ஆகுது. பட் அது வந்து நெக்லெஜபிள் தான், பட் பிளேயபிளாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி மெட்ரோ எக்ஸோடஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 40 FPSக்கு மேலே
மேலே வருது விச் இஸ் பிளேயபிள். ஸோ 30 FPS மேலே எந்த கேம் வந்தாலும் பிளேயபிளாக தான் இருக்கும். ஸோ மெட்ரோ எக்ஸலஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டிமாண்டிங்கான ஒரு கேம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 FPS நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக வந்து கிடைக்குது. அதே மாதிரி RDR2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 FPS வந்து கிடைக்குது. ஸோ RDR2வும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்டிங் கேம். ஸோ ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான். ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 100 FPS நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மெயினாக வந்து காம்படிட்டிவ் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா CSGO அண்ட் Valorant டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ CSGOவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் தேன் 120 FPS நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி Valorantல வந்து மோர் தேன் 180 FPS நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சாலிடான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு நம்மளுக்கு எல்லா கேம்ஸ்லையும். அதே மாதிரி சைபர் பங்க்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். சைபர் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 20 FPS தான் வந்து கொடுத்துச்சு. பிகாஸ் சைபர் பங்குங்கிறது வந்து ரொம்ப டிமாண்டிங்கான கேம். பட் அதுலேயும் வந்து ஒரு 20 FPS to 22 FPS அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ பிளேயபிளாக இல்லை அது, பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் அதில் கொடுத்துருக்கு. பிகாஸ் பெரிய பிசிஸில் அதில் வந்து ஸ்டட்டர் ஆகும். ஸோ இந்த பிசியோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பிசினால் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேமிங்கோ இல்லை வந்து ப்ரொடக்டிவிட்டி விஷயமோ நம்மளுக்கு வந்து தர முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு இது லைவாகவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போன்ற உங்களுக்கும் ஏதாவது பிசி பில்ட் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் வரலாம். இல்லை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வேறு இந்த பட்ஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிசிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு வெப்சைட்டுக்கு கொடுங்க. பிகாஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி பிசி ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி விண்டோஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கீஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும், இல்லை வந்து எக்ஸல் ஷீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதுக்கான கீஸும் இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ்க்கான கீஸும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் அந்த நம்ம வெப்சைட்டில் வந்து வரப்போகுது. ஸோ இன் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கீஸ்க்காக. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கம்மி பட்ஜெட் பிசி ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.